பார்த்திபன் கொடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். திவ்யதர்ஷினி என்பவர் அந்த கிராமத்தை சார்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். 2 பேருக்கும் இடையில மிக ஒரு அருமையான அன்பு உருவாகி வந்திருக்கிறது. 2 பேரும் காதலித்து வந்துள்ளனர். உரிய வயதை எட்டிய பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம், பெற்றோருடைய சம்மதத்தோடு செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் 2 பேருமே விரும்பி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சாதிய துவேஷத்தின் காரணமாக பார்த்திபன் தொடர்ந்து தாக்கப்பட்டிருக்கிறார். பார்த்திபனுடைய தந்தை மாரிமுத்து அவர்களை அந்த பிற்படுத்தப்பட்ட பகுதியை சார்ந்தவர்கள் வந்திருந்து இவனுடைய மகனை சொல்லி வைத்துக்கொள், அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற முறையில கடந்த 3 மாத காலத்தில் 4-5 முறை மாரிமுத்து மிரட்டப்பட்டிருக்கிறார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய செய்தியாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சாதியானவ படுகொலைகள் மிக கொடூரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளினுடைய சாதி மறுப்பு காதலை ஏற்கிற மனநிலை இங்கே உருவாவதற்கு பதிலாக கல்வியை, அறிவியலை எல்லாவற்றையும் ஊடறுத்து காதலுக்கு எதிராக சாதி வெறியர்கள் தமிழ்நாட்டில் கிளப்பி விட்டிருக்கிற பற்ற வைத்திருக்கிற தீ எல்லா குடும்பங்களையும் ஆட்டி படைக்கிறது. பெற்ற மகளையே கொலை செய்கிற, உடன் பிறந்த சகோதரியே கொலை செய்கிற இந்த கொடுமைகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கடந்த 5 மாத காலத்தில் தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட சாதியானவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. எனவேதான் மாநில அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும். நீதிபதி KN பாஷா அவருடைய ஆணையத்தினுடைய பரிந்துரையை உடனடியாக அரசாங்கம் பெற்று இந்த சாதியானவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். இது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். சாதி மறுப்பு காதல் செய்ததற்காகத்தான் இந்த 2 பேரும் திவ்யதர்ஷினியும் பார்த்திபனும் இன்றைக்கு நம்மோடு இல்லை. ஆனால் இந்த மிக நியாயமாக அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைக்காக நேற்று காலை 10 மணிக்கு துவங்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி, அதனுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் அந்த கிராமத்தை சார்ந்த மக்களும் நேற்று காலை 10 மணி துவங்கி இந்த போராட்ட களத்தில் இருக்கிறோம். மிக அரசு சட்டப்படி பதிவு செய்யப்பட வேண்டிய வழக்கை பதிவு செய்வதற்காக இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வாகத்தான் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டங்களை நாம் கோருகிறோம். அப்படி ஒரு சட்டம் இருந்தால் இது போன்ற படுகொலைகளை தனியாக வழக்கு பதிவு செய்வதற்கு, இந்த குற்றங்களுடைய தன்மையை உணர்ந்து வழக்கு பதிவு செய்வதற்கு பயன்படும் என்கிற முறையில்தான் தொடர்ந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஆகவே இந்த பார்த்திபன் திவ்யதர்ஷினுடைய இந்த படுகொலை என்பது ஒரு இறுதி படுகொலையாக இருக்க வேண்டும். இப்போதும் கூட இந்த குடும்பத்தாருக்கு முழுமையான எங்களுடைய போராட்டத்தை பொறுத்தவரை இது பார்த்திபனுக்கான போராட்டம் மட்டுமல்ல, திவ்யதர்ஷினிக்கு நியாயம் வேண்டும் என்கிற போராட்டத்தையும் இணைத்துத்தான் மார்க்சிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே 2 பேருடைய மரணத்திற்கும் நியாயம் வேண்டும். நாளைய தினம் இன்றைக்கு அவருடைய உடல் கூராய்வு என்பது நடைபெற இருக்கிறது. உடல் கூராய்வு அறிக்கையை பெற்றவுடன் இதை கொலை வழக்கா பதிவு செய்வதா அல்லது தற்கொலைக்கு தூண்டியதாக பதிவு செய்வதா என்கிற முறையில இந்த பேச்சுவார்த்தையில இன்றைக்கு நாங்கள் நிறைவான ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை கொலையை விட கொடூரமானது தற்கொலை. எனவே என்றாலும் கூட கொலை குற்றவாளிகள் தப்பித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நேற்றிலிருந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இந்த போராட்டத்தில் இன்றைக்கு அதிகாரிகள் வந்திருந்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். உடல் கூராய்வுக்கு பிறகு உரிய முறையிலே வழக்கு பதிவு செய்வது என்று அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். ஒருவேளை உடல் கூராய்வுக்கு பிறகும் காவல்துறை உரிய முறை நடக்கவில்லை என்று சொன்னால் உடலை பெறுவதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். தொடர்ச்சியான எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கிராமத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பை காவல்துறை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் கூட இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். ஒரு நீண்ட அமைதி பேச்சுவார்த்தை நேற்று இரவு பல மணி நேரம் நடந்தது, இன்றைக்கும் நடைபெற்றது. எங்களுடைய கோரிக்கையை பொறுத்தவரை இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதைத்தான் மார்க்சிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்தினோம். ஆனால் அவர்களை பொறுத்தவரை கொலைக்கான தடயங்கள் இல்லாமல் எங்களால் பதிவு செய்ய முடியாது என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல் கொண்டு அவர் நேரடியாக வரவில்லை, தொலைபேசியில் பேசினார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக வந்திருந்தார். அவர்கள் அனைவரும் இப்போது நமக்கு உடல் கூராய்வுடைய முதல் கட்ட தகவல் அறிக்கையை உடனடியாக எங்களிடம் ஒப்படைப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார்கள்.
எங்களுடைய பரிந்துரையின் பேரில் மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று கேட்டோம். அந்த அடிப்படையில் 2 மருத்துவருடைய பெயரை நாங்கள் பரிந்துரைத்திருக்கிறோம். அவருடைய முன்னிலையில் தான் இந்த உடல் கூராய்வு என்பது நடைபெற இருக்கிறது. உடல் கூராய்வுக்கு பிறகு அந்த உடலை என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து காவல்துறை எந்த விதமான நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அது முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தாரும் அமைப்புகளும் தீர்மானிப்போம் என்பதை நாங்கள் அந்த நேரத்தில் கோரிக்கையாக முன்வைத்தோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய அரசு பணி, மிக விரைவாக கிடைக்க வேண்டிய தீர்வுதவித் தொகை, இதையெல்லாம் இந்த உடல் கூராய்வு முடிந்தவுடன் உடனடியாக வழங்குவதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக இது இங்கே நடைபெற்ற பேச்சுவார்த்தை மாநில அரசாங்கத்திற்கு ஊடகத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, இது போன்ற துயரமான மரணங்கள் நிச்சயமாக தொடரக்கூடாது. இந்த மரணங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் வலியுறுத்தி தான் தனி சட்டம் வேண்டும் என்பதை நாங்கள் கோருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் தனியான முறையிலே தனி சட்டத்துக்கான பரிந்துரையை வழங்கியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி தனியாக வழங்கியிருக்கிறது. இதிலெல்லாம் அந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதியரசர்களுடைய பணி, அவருக்கு எந்த பணியும் இல்லை என்ற அளவிற்கு ஒரு சட்ட வரையவே நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். எனவே மிக விரைவாக அந்த சட்ட வரைவினுடைய தாக்கங்களை புரிந்து கொண்டு அவர்கள் சட்டங்களை ஏற்ற வேண்டும் என்பது இந்த நேரத்தில் இந்த 2 பிள்ளைகளுடைய இறப்பின் வழியாக நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம். இல்ல அந்த அதாவது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு, அந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம், இதுவெல்லாம் மிக விரைவாக கிடைப்பதற்கான ஏற்பாடை செய்வதாக அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் போராட்டம் என்கிற ஆயுதம் எங்கள் கைகளில் இருக்கிறது. எனவே அவர்கள் எதை தாமதித்தாலும் அதை போராட்டத்தின் மூலமாக பெற முடியும் என்ற நம்பிக்கை மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிறது என்கிற முறையில் தான் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறோம். மேலும் யாராச்சும் ஈடுபட்டிருக்காங்களா? ஆமா, 2 குற்றவாளிகள் கைது செய்யப்படல. இதுல நாங்க குறிப்பிட்டிருக்க 2 குற்றவாளிகள் கைது செய்யப்படல. செந்தில், அப்புறம் அருண்ராஜ் என்கிற 2 அருண்குமார் என்கிற 2 குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். விரைவில் கைது செய்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.